Praise the Lord. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை யோனா 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, நினிவேயின் ஜனங்கள் அழிந்து போகாமல் இருக்கணும், அவர்களுடைய ஆத்மா நித்திய நரகத்திற்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பரிதபித்து அவர்களை அழிக்காமல் அவர்கள் மீது இரக்கமாயிருந்தார். அந்த ஜனங்களுக்காகவே ஆண்டவர், சொற்ப ஜனங்களாக இருந்த அவர்களுக்காகவே ஆண்டவர் அவ்வளோ இரக்கமாயிருந்தாருன்னு சொன்னால், இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 2024ஆம் ஆண்டில் இந்திய ஜனங்கள் மட்டும் 145 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. அகில உலகத்திலையும் கணக்கு போட்டு பார்த்தா 816 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த வாழ்கிற தேசத்தின் மீது கர்த்தர் எவ்வளவு இரக்கமாய் அன்பாய் இருக்கிறார்ல. அப்போ அது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளணும், அவர்கள் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளணும். நித்திய நரகத்திற்கு அவர்கள் போய்விடக்கூடாது என்பதை நம்மளுடைய பாரமா இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது சாட்சியுள்ள வாழ்க்கை, நம்மளுடைய சாட்சியுள்ள கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வதின் மூலமாக நாம ஏசப்பாவை அவர்களுக்கு பிரதிபலிக்கலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது, ஏசப்பாவுடைய அன்பை எப்படியாவது அவர்களுக்கு சொல்லணும். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம நிஜமாவே அவர்களுடைய நித்திய அழிவிலிருந்து அவங்களை காப்பாற்றலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம உதவியா இருக்கலாம். இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. God bless you all.